இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் வாசு, ஒரு முக்கியமான வேலை, அத நீ தான் கரெக்டா செஞ்சு முடிக்கணும். நீங்க போன் பண்ணும்போதே ஏதோ முக்கியமான வேலையா தான் இருக்குன்னு நினைச்சேன் மேடம். ஆளை தூக்கணுமா இல்ல காலி பண்ணுமா மேடம்? வேலை என்னன்னு சொல்லுங்க மேடம், வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிடுறேன். இது அந்த மாதிரி வேலை எல்லாம் இல்ல. வேற என்ன மேடம் சொல்லுங்க மேடம், சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வேலையை மட்டும் நீ சரியா செஞ்சு முடிச்சிட்டனா உன்னை நான் ஸ்பெஷலா கவனிக்கிறேன். நீ எதிர்பார்க்கறதுக்கு மேல நான் உனக்கு பணம் தரேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க வேலை என்னன்னு சொல்லுங்க மேடம். நீ என்ன பண்ற, நான் உனக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். அந்த அட்ரஸ்ல இருக்கிற வீட்டுக்கு நீ போ. ஓகே மேடம், எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆளை கடத்திட்டு வரணும் அதானே? டேய், நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுடா முட்டாள். முந்திரி கொட்டை மாதிரி நொய் நொய் நொய்னு பேசிக்கிட்டு சொல்லுங்க மேடம். அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கையில ஒரு குரங்கு பொம்மை இருக்கும். அந்த குரங்கு பொம்மைய நீ எப்படியாவது எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. என்ன மேடம் சொல்றீங்க? டேய், சொல்றது புரியல? அந்த பொண்ணு கையில வச்சிருக்கிற குரங்கு பொம்மைய எப்படியாவது கொண்டு வந்துரு. அது புரியுது மேடம். நீங்க கொடுத்த பில்டப்ப பார்த்தா ஏதோ கோல்டு பிஸ்கட், டைமண்ட், அப்படி இல்லனா இந்த சந்தன மரம், செம்மரத்தை கடத்த சொல்லுவீங்கன்னு பார்த்தா விளையாட்டு பிள்ளைகிட்ட இருக்கிற தம்மா துண்டு குரங்கு பொம்மையை எடுத்துட்டு வர சொல்றீங்களே மேடம். இது என் தொழிலுக்கே கேவலமா இருக்கு மேடம். டேய், நான் சொன்ன வேலையை உன்னால செய்ய முடியுமா முடியாதா? மேடம் மேடம் கோவப்படாதீங்க மேடம். அந்த குழந்தைகிட்ட இருக்கிற குரங்கு பொம்மை நாளைக்கு காலையில உங்க கையில இருக்கும், போதுமா? சொல்லாத. லொகேஷனை ஷேர் பண்றேன், கரெக்டா செஞ்சு முடி. செஞ்சிடறேன் மேடம். என்னங்க என்னங்க, என்னாச்சு கங்கா? நம்ம இனி அக்கா அம்மா குணமாயிடுச்சுங்க. அம்மன் குழந்தையோட உடம்புல இருந்து இறங்கிட்டா. இனியா இனியா டாடி, எனக்கு ஒண்ணும் இல்ல டாடி, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஏங்க, நம்ம இனியா சீக்கிரம் குணமாறதுக்கு காரணமே அந்த நர்ஸ் தாங்க. ஆமா கங்கா, நம்ம இனியாக்காக பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாமே பண்ணி குணமாக காரணமா இருந்தது அந்த நர்ஸ் தாங்க. அந்த நர்ஸுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அம்மா, அந்த நர்ஸ் அக்கா இன்னும் வரலையா? இல்லடா, அவங்க ஒரு 10 மணிக்கு தான் வருவாங்க. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் வெளியில இருக்கிற வேப்பிலை எல்லாம் எடுத்துட்டு பாப்பாவை குளிக்க வச்சிடுறேன். ஓகே. வா வா வா. ஏய் பொம்பை குடு. ஏய் குடுங்கறல. ஏய் குடு. ஏய் குடு. ஏய். ஏய் என்னடா இது, பொம்மையை தராது போல இருக்கு. இப்போ நமக்கு பொம்மை தான் முக்கியம். அதனால பொம்மையோட சேர்த்து பாப்பாவை தூக்குடா. வாடா. போ போ. வா. வா வா வா. வா வா. ஏய் வாடா. வா. நான் வண்டி ஏறணும். என்னங்க என்னங்க என்னங்க, என்னாச்சு கங்கா? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? எங்க நம்ம இனியாவை காணோங்க. இனியாவ காணுமா? என்ன? ஆமாங்க, டிஃபன் குடுக்கலான்னு ரூமுக்கு போனா குழந்தை ரூம்ல இல்லங்க. ஏய், இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. இரு தேடி பார்க்கலாம். இனியா 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 எங்க கங்கா? தெரியலங்க. ஓ, இனியா 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 என்னங்க, எனக்கு என்னமோ அந்த துர்கா தான் குழந்தையை கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இரு, நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். நீங்க போலீஸ துர்கா வீட்டுக்கு வர சொல்லுங்க, நம்ம அங்க போயிடலாம். சரி. இன்ஸ்பெக்டர், இவங்க தான் என் குழந்தையை கடத்திட்டு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இவங்கள விசாரிங்க, என் குழந்தையை மீட்டு கொடுங்க. என்னது? நான் குழந்தையை கடத்திட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கேனா? என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் வளரல. வீட்ல இருந்த குழந்தை காணோம். நீங்க தான் கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்க. குழந்தையை காணுமா? என்ன சொல்றீங்க? குழந்தையை கடத்தி வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என் குழந்தையை எங்கங்க வச்சிருக்கீங்க? ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க. சத்தியமா நான் குழந்தையை கடத்தலங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. மேடம், நீங்களும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். ஒரு குழந்தைய கடத்துறது எவ்வளவு பெரிய குற்றம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு மேடம்.
இன்ஸ்பெக்டர் சத்தியமா அது என்னோட குழந்தை. ஏன் குழந்தைய நானே இப்படி கடத்துவேன்? பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், ஏன் குழந்தைய இவங்க குழந்தைன்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்துல தான் குழந்தைய கடத்திட்டு வந்திருக்காங்க. மேடம், குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்ல நானே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வேற விதமா விசாரிப்பேன். உண்மையை சொல்லுங்க, குழந்தை எங்க வச்சிருக்கீங்க? என்ன மேடம், பதில் சொல்றீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு வரீங்களா? கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர், நான் இப்ப வந்துடுறேன். அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, குலதெய்வம் மாடத்தி அம்மா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? வீட்ல இருந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. என் குழந்தை எங்க இருக்குன்னு நீதான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும். ஓம் சக்தி. விடுங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏய் பொம்மையை கொடு. கொடுங்கறல கொடு. விடுங்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏய் பொம்மையை கொடு. கொடுங்கறல கொடு. ஐயோ, தேவிமா ஆபத்துல இருக்காங்க. நான் உடனே போய் அவங்கள காப்பாத்தணும். மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. செல்போனை ட்ராக் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் செல்லதுரை பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த இன்ஸ்பெக்டர் துர்கா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க மொபைலை ட்ராக் பண்ணி அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு அப்டேட் கொடுங்க. ஓகே சார். வாங்க மேடம், அவங்க போன இடத்த கண்டுபிடிச்சிடலாம். வா கங்கா. ஏய் விடுங்க. ஏய் விடு. விடுங்கற. டேய் என்னடா பொம்மையை விட மாட்டேங்குது? ஏய் பொம்மையை கொடு. கொடுங்கறல கொடு. ஏய் கொடு. கொடுங்கற. டேய் ஏய் ஏய் இருக்கடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், இந்த பொம்மையை பாப்பா புடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது மேடம். சீ, ஒரு சின்ன குழந்தை கிட்ட இருந்து ஒரு பொம்மையை புடுங்க தெரியல. நீங்க எல்லாம் ரவுடிங்களா? அதானே. ஏயா உடம்ப மட்டும் சிம்பாடியா வச்சிருந்தா மட்டும் போதுமாயா? மூளையை சார்பா வச்சிருக்க வேண்டாமா எங்க மாதாஜி மாதிரி? தள்ளு. ஏய் பொம்மையை கொடு. ஏய் குடு. குடுறி. குடு. பொம்மையை கொடு. ஏய் குடுறி. குடுங்கறல. இத பாரு. உனக்கு நான் வேற பொம்மை வாங்கி தரேன். இத கொடு. கொடு. விடாது போல இருக்குதே. குடுறி. பொம்மையை கொடு. ஏய் குடுறி. குடுங்கறல. ஒழுங்கு மரியாதையா பொம்மையை கொடுத்துரு. இதே மாதிரி உனக்கு நான் வேற பொம்மை வாங்கி தரேன். இத கொடு. அட புடிச்சிட்டு இருக்காத. ஏய் ஐயோ குடுக்க மாட்டேங்குதே. அட என்ன மாதாஜி அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? பொம்மையை புடிச்சிட்டு வாங்க. சேர்த்து நமக்காக வைத்தீங்க.